ஜி. வசந்தபாலன் இயக்கத்தில் ராதிகா சரத்குமார், ஆர். சரத்குமார், ராடான் மீடியாஸ் இந்தியா லிமிடெட் தயாரிப்பு நிறுவனம் தயாரிப்பில் AZ5 ஒரிஜினலில் வெளியாக இருக்கும் வெப் சீரிஸ் தலைமை செயலகம். இதில் கிஷோர், ஸ்ரேயா ரெட்டி, பரத், ரம்யா நம்பீசன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க. தலைமை செயலகம் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு. இந்த படத்தை வசந்தபாலன் சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும் படத்தை பார்த்துட்டு தான் எனக்கு கூப்பிட்டுட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆன உடனே கூப்பிட்டு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி சரத் சார் நான் ஃபோட்டோகிராஃபராக இருந்து சினிமோட்டோகிராஃபர் ஆகியிருக்கேன். அப்போ நிறைய சரத் சாரை நிறைய ஷூட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு திருப்பியும் அவர் கூட ஒர்க் பண்ணுறது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. இந்த கதையை முதல்ல வசந்தபாலன் சார் சொல்லும்போது இந்த கதையை வேறு மாதிரி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி முதல்லையே டிசைட் பண்ணி நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்து பண்ணோம். ஸோ அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, லைட் அண்ட் ஷேடில் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் டிசைட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே அமைஞ்சது. இந்த மாதிரி நான் ஃபோட்டோகிராஃபராக இருக்கும்போதே நான் ஜெயலலிதா, கருணாநிதி எல்லாருக்கூடையும் க்ளோஸாக அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ அங்கே நான் ஃபோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணும்போது ஒர்க் பண்ண ஃப்ரேம்ஸ் எல்லாம் நிறைய இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் இந்த படம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நான் இந்த மேடையில் வெறும் நடிகனாக மட்டுமல்லாது ரேடன் சார்பாகவும் ஜி தமிழ் சார்பாகவும் நிற்கிறேன். ரேடனோடு எனக்கு 25 ஆண்டுகால பந்தம், ஜி தமிழோடு 7 ஆண்டுகால பந்தம். முதல்ல சித்தி தொடருக்கு எழுத கூப்பிட்டாங்க. அந்த தொடர் 42 டிஆர்பிகளோடு இந்தியாவில் மட்டுமல்ல ஆசியாவிலேயே உலகத்திலேயே அதிக டிஆர்பி பெறுகிற ஒரு தொடராக சித்தி வந்தது. எதை செய்தாலும் அதை ஒரு வெற்றிகரமான ஆக்குவது ராதிகா மேடம், ரேடன் அதனுடைய வழக்கம். அதுபோலவே இந்த வலைத்தொடர் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று நான் நம்புகிறேன். இந்த தொடர் எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் இன்னும் அதை முழுசாக பார்க்கல. எங்களுக்கு நடித்த அனுபவங்கள் மட்டும்தான் இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி இது வெப் சீரிஸ் வலைத்தொடர்னு எதுக்கு பேர் வச்சாங்கன்னு தெரியல. இதுக்குள்ளே வந்தால் வெளியே போகிறது ரொம்ப கஷ்டம், அது முடிச்சு வெளியே வர்றது அந்த அளவுக்கு சிரமங்கள். இதில் நிறைய நடிகர்கள், நிறைய கதை களங்கள் இந்தியா முழுக்க போய் எடுக்கிற அளவுக்கு இருந்தது. அது ரொம்ப துணிச்சலோடு எடுத்தது அவங்களுக்கும் இயக்குனர் வசந்தபாலன் அவர்களுக்கும் மிகப்பெரிய வெற்றி. அதுவே வெற்றி எடுத்தது. நான் முதல்ல நன்றி சொல்லணும்னா, என்னை பார்த்தோன்னே என்னை மீண்டும் மீண்டும் காவல்துறையாக சித்தரிக்காமல் ஒரு கண்ணியமிக்க அரசியல்வாதியாக அழைத்ததற்கு நான் வசந்தபாலன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேம் சொன்னாங்க, அந்த மாதிரி முதல்ல அவர் ரொம்ப சிரமத்தில் தான் இருந்தார். அவர் பார்த்தா அவரே ரொம்ப பீதியில் இருப்பார் இயக்குனர். என்ன சார், ஒரு நாளைக்கு 4 நிமிஷமெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குன்னாரு. நாங்கள்லாம் 45 நிமிஷம் எடுக்கணுங்க சீரியலில். 4 நிமிஷமெல்லாம் ரொம்ப சின்னது தான், எடுங்க அப்படின்னு. எந்த இடத்துலையும் அவர் காம்ப்ரமைஸ் ஆகாமல் அதை எடுத்தார். கூட ரவிசங்கரோடு நான் பத்திரிகைக்காரனாக இருந்தபோது புகைப்பட கலைஞராக கூட வந்திருக்கிறார். நான் நடிகனாக நிற்க அவர் நமக்கு லைட் செய்கிறது எனக்கு ரொம்ப ஆணவமாக இருந்தது அவரை பார்க்க. மற்றும் உதவி இயக்குநர்கள் புவன், அமன் ராஜா அவர்கள்லாம் ஒத்துழைச்சாங்க. எனக்கு இந்த கதையை சொல்லும்போதே ஒரு பக்கம் பார்த்தால் சந்தன வாசனை, இன்னொரு பக்கம் பார்த்தால் ஜவ்வாது வாசனைங்கிற மாதிரி இந்த கதை பாதி தமிழ்நாட்டில் நடந்த கதை போலவும், மீதி ஆந்திராவில் நடந்த கதை போலவும், இன்னும் வேறு வேறு இடங்களில் நடந்த ஒரு உண்மை கதைகளை கொண்ட ஒரு புனைவை மிகவும் திறம்பட செய்திருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து ஒரு செல்வமணி சார் மாதிரி இதில் ஒரு அரசியலை முழுமையாக முதலில் தமிழில் ஒரு வலைத்தொடராக, ஒரு பரபரப்பான வலைத்தொடராக இதுதான் முதல் என்று நான் நம்புகிறேன். இந்த தொடர் பெரும் வெற்றியை பெற வேண்டும். அதற்கு உங்களுடைய ஆதரவும் தேவை. உரியவர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.